எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஷோல்டர் இறங்கி வர்றது மட்டும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு இறங்கி தான் வருது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஷோல்டர் இறங்கி வருது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஷோல்டர வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு புடிச்சு குடுப்போம். புடிச்சு குடுத்தாலும் உங்களுக்கு இறங்கி வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து வருது அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆர்ம் ஹோல வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டும் சரியா இருக்கு. ஆனா, எனக்கு இப்பவும் இறங்கி தான் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஷோல்டர்ல வந்து ஒரு பட்டன் வச்சு விடலாம். அதாவது இன்னர் வேரோட கனெக்ட் பண்ற மாரி நம்ம ஒரு ஷோல்டர்ல வந்து ஒரு கிளாத் குடுத்து, அதுல பிரஸ் பட்டன வைக்க போறோம். வச்சு குடுத்தோம் அப்படின்னா, அந்த இன்னர் வேர வந்து கரெக்ட்டா அந்த ஷோல்டர் பட்டனோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஷோல்டர் வந்து இறங்கி வர்ற கம்ப்ளைண்ட் வராது. இப்ப நம்ம அந்த ஷோல்டர் பட்டனை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாரி ஸ்ட்ரெயிட் கிளாத்தா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு நம்ம மடிச்சு அடிக்க போறோம். இப்ப நம்ம இந்த மாரி மடிச்சு அடிச்சாச்சு. அடிச்சதுக்கு அப்புறமா இத அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாரி திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறமா கரெக்ட்டா இந்த மாரி வச்சு, ஒட்டுல வந்து கரெக்ட்டா நம்ம மடிச்சு ஒரு தையல வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2யுமே நம்ம 2 சைடு ஷோல்டர்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த 2யுமே பாதியா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு மட்டும் நீங்க மடிச்சு அடிச்சுக்கோங்க. கரெக்டா இந்த மாரி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்ல வந்து இதை ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க கையோட சேர்த்து ஷோல்டரில். இது எக்ஸ்ட்ரா துணியை வெட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஷோல்டர் பட்டன் வைக்கணும். இன்னொரு சைடும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பட்டன் வைக்கிறதுக்கு அந்த கிளாத் வந்து அடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டன் வைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த லாக் அதாவது அமுக்குற இடம் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து மேலே வர்ற மாதிரியும், இந்த இது வந்து கீழே வர்ற மாதிரியும் வச்சு தைக்கணும். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதை மேலே உள் சைடு மாக்க வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டரில் வந்து இன்னர் வேரோட சேர்த்து மாட்டும் போது சேர்ந்து வந்து உங்களுக்கு இருந்துக்கிடும். அப்படிங்கும்போது ஷோல்டர் வந்து இறங்கி வராமல் இருக்கும் உங்களுக்கு.
இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.